நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே மார்க்கெட் ஓரியன்டான டவுட்ஸ் தான் இது பண்ணுவாங்க. அது சம்டைம்ஸ் வந்து இந்த மீடியா ஓரியன்டான நியூஸஸும் சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த லக்கி பாஸ்கர் அப்படின்ற படத்தை பார்த்துட்டு சார் இப்படிலாம் சாத்தியமா சார், இப்படிலாம் பண்ண முடியுமா சார், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து என்னால் பதில் சொல்ல முடியல அந்த இடத்துல. பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடாது, இட் இஸ் இன் லூப் ஹோல்ஸ். இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் மெஷர், இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் செக்யூரிட்டி வால்ஸ் எல்லாம் தாண்டி இந்த விஷயம்லாம் பண்ண முடியாது. அது ஏதோ ஒரு பீரியடில் அது நடந்துருச்சு. அவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி, பணம் சம்பாதிக்கிறதுல இருந்த கியூரியாசிட்டி அந்த கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற கருத்து வந்து காரணம் ஒன்று இருக்குது. த நார்மல் காமன் மேன் வில் திங்க் லைக் திஸ் அப்படின்றது தான் கான்செப்ட். அந்த நார்மல் காமன் மேனுடைய திங்கிங் தான் அந்த படம். அந்த நார்மல் காமன் மேனாக இருந்து திங்க் பண்ணுங்கள், எல்லாத்தாலையும் அந்த பணம் சம்பாதிக்கிறதுன்றது முடியும். அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் போயிட்டு இந்த மாதிரி தான லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பை த சேம் டைம் வந்து அதை அந்த காரணத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டதுக்கான ஒரு இன்னொரு விஷயம் வந்து அந்த காமன் மேனை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள், என்ன மாதிரியான மக்கள் இருந்தாங்களோ அந்த மக்கள் தான் அவனை அப்படி டிசைட் பண்ண வச்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்தோட லைஃப்லையும் நடக்குது. சுற்று வட்டாரம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், குடியிருக்கவங்க, இன்னும் நண்பர்கள் வட்டம், இன்னும் அதை தாண்டி வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்ன்ற வட்டம், இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது இவங்க தான். அதுவும் முக்கியமாக இந்த சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் இந்த வாழ்க்கையை டிசைட் பண்ணுறவங்க. அந்த கேட்டகரியில் எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பை வச்சு மேலே வர பாருங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து இதை வந்து கரெக்டாக அது படம், அந்த படத்தை வந்து ஜஸ்ட் ரசிச்சுட்டு வெளில வந்துடணும், அவ்வளோதான். இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கும் தெரியாது. இது 1990s நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து எக்ஸாம்பிளாக இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்த கொண்டு வந்து மேட்ச் பண்ணக்கூடாது. அதில் தேவையான கருத்து அப்படின்னா எடுத்துக்க வேண்டியது ஒரு தனி மனிதனோட பாதிப்பு தான். தனி மனிதனுடைய அவனுடைய கையில் ஒரு வசதி இல்லாத போது, அவன் கையில் பணங்காசு இல்லாத போது அந்த சொசைட்டி எப்படி மதிச்சது, அதே சொசைட்டி பணங்காசு இருக்கும்போது அவனை எப்படி பார்த்தது, இதுதான் கான்செப்டே. அது எப்படி சம்பாதிச்சு இந்த விஷயம்லாம் கிடையாது. இதுக்காக தவறான வழியில் போகணுன்றதுக்காக இந்த கருத்தை சொல்ல, இது மாதிரிலாம் யோசிக்காதீங்கன்றதுக்கு சொல்கிறேன். இன்றைக்கான சர்வைலன்ஸ் மெஷர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை யோசித்து பண்ணாமல் சரியான வழியில் இந்த மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு நடந்த பாதிப்புகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வளர முடியும். இட் இஸ் அன் ப்ராப்பர் என்டர்டெயின்மெண்ட் மூவி. அந்த மூவிக்கான ரிவ்யூவாக இதை நான் சொல்ல, அந்த கண்டென்ட் கேட்டதுக்காக இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.